கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அதாவது அம்மா ஒரு வார்த்தை பயன்படுத்தினதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உதிர்ந்த டேஸ் டேஸ் அப்படிம்பாங்க. அதிமுகவில் இருந்து வெளியே போன அவர் அதுக்கு சமம். இந்த ரூட் மேப் போட்டு அம்மாவுக்கு தேர்தல் அப்ப உதவி பண்ணவரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த தாவலை பண்ணியிருந்தாருன்னா குறைஞ்சபட்சம் இந்த கரூர்ல ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நடந்து ஒரு 41 பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்க. அதையாவது பண்ணிருக்கலாம். அந்த இரட்டை இலை இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்குது. அவர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் இரட்டை இலை. இரட்டை இலையை தாண்டி ஒரு தலைவர்கள் வந்தது கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட. அப்ப 4.5 ஆண்டுகள் அமைச்சரா சைரன் லைட் போட்டு சுத்தினப்ப இந்த கட்சியோட ஒற்றுமையெல்லாம் தெரியலையா? என்னைக்கு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு விடுங்கன அப்படின்னு சொன்னப்ப உடனே தாவரத்துக்கு முடிவு பண்ணிட்டு இந்த அதிமுக கழிவுகளை சுமக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா திமுக செப்டிக் டேங்க். அங்க செப்டிக் டேங்க் ஓவர் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால இப்ப இந்த பனையூர் பங்கு தந்தை செப்டிக் டேங்க்கு அவரை அந்த கழிவு அங்க போயிருக்குதுங்க. இவரு சொல்றாரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு இதுன்னு அங்க போய் அந்த ஜென்சிக்கு பக்கத்துல இந்த கெல்டிசிக்கு போய் நின்றுகிட்டு இந்த ஓஏபி ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குற இது போய் நின்றுகிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படி இப்படிலாம் சொல்றாரு. நீ முதல்ல ஓஞ்சிட்ட கூடியா, இந்த தடவை நிக்க மாட்டேன்னு சொல்லு. கொல துரோகிங்க, சாதாரண ஆள் இல்ல. சேர்ந்த என்னைக்கு அந்த பாஸ்கெட் பால் தம்பி இந்த புரூஸ்லி ஆனந்த் இன்னும் 2-3 பேரெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த காமெடியன்களை கூட்டிட்டு போய் புரட்சி தலைவியோட சமாதியில போய் கும்பிடுறிய அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு நெஞ்சில குத்திட்டு முதுகுல குத்திட்டு போய் அந்த அம்மாவோட சமாதியில போய் நின்று கும்பிடுறிய அந்த அம்மா சமாதியில திரும்பி படுத்துருக்கியா? அதை போய் தம்பி சார் வாழ்க தம்பி சார் வாழ்க அப்படின்னு போய் கூவ சொல்லுங்க. மானங்கட்ட பொழப்பு. அவர் சொல்லுங்க. அவருடைய அரசியல் அந்திம கால பயணத்தில் இறுதி பயணத்தில் இருக்கிறார் திரு செங்கோட்டையன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது வழக்கறிஞர் சேலம் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், செங்கோட்டையன் அவர்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே ஒரு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க நடத்திய கூட்டம் எப்படி பாக்குறீங்க? அது பதிலடியும் இல்லைங்க, வேற ஏதோ ஒரு அடியும் இல்லைங்க. ஆக்சுவலா அவருடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அவரு தமிழக மக்களை சந்திக்கிற அந்த கூட்டத்தோட அடுத்த ஒரு இதை அவர் ஆரம்பிச்சிருக்கார். அது ஏற்கனவே 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு சொல்லி அது முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதுக்குள்ளதான் தன்னுடைய வீரத்தை காட்டணும் அப்படின்னு இந்த ரிட்டையர்டு கர்னல் பழையதான் சொல்லுவேன், இந்த ரூட் மேப் பாய் அப்படின்னு சொல்லுவேன். அதிமுகவில் மிகச்சிறந்த ரூட் மேப் பாய். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த ரூட் மேப் போட்டு அம்மாவுக்கு தேர்தல் அப்ப உதவி பண்ணவரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த தாவலை பண்ணியிருந்தாருன்னா குறைஞ்சபட்சம் இந்த கரூர்ல ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நடந்து ஒரு 41 பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்க. அதையாவது பண்ணிருக்கலாம். ஒண்ணு சொல்லிடுறேங்க. அதாவது அம்மா ஒரு வார்த்தை பயன்படுத்தினதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உதிர்ந்த டேஸ் டேஸ் அப்படிம்பாங்க. அதிமுகவில் இருந்து வெளியே போன அவர் அதுக்கு சமம். ஆனால் அது சில பேர் இன்னைக்கு அந்த முடியை வாங்கி சௌரி பண்றதுக்கும் டோபா பண்றதுக்கும் யூஸ் பண்ற மாதிரி அதிமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்ட கீழே விழுந்து போன அதை எடுத்து ஒரு பின்னி தான் தலையில வச்சுக்கிறாங்க டோபாவா. அது சில பேருக்கு அவரை பிடிச்சிருக்குது. வாழ்த்துக்கள் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் மற்றவங்களும் சொன்ன மாதிரி வாழ்த்துக்கள் அவர் போகட்டும். பதிலடி வேற அடி எந்த அடியுமே கிடையாதுங்க. நெத்தி அடி வேற காலனி அடி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏற்கனவே கொங்கு மாவட்டம் அப்படிங்கிறது கொங்கு பெல்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய ஒரு வலுவான கோட்டை. அதுவும் 10-10 இப்ப பாரதிய ஜனதாவும் கூட்டணியில இருக்கிறதுனால அதிமுக அடுத்த பெரிய கட்சியா அங்க இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா. 2 பேரும் வர்றப்ப அது இயல்பான கூட்டம். ஒரு ஏழை விவசாயி தெள்ளு தமிழ்ல துள்ளு தமிழ்ல பேசுற அந்த சாமர்த்தியம் எல்லாம் கிடையாது. மனசுலப்பட்டது சாதாரணமா சாமானியரா பேசுற அவரை பாக்குறதுக்காகவும் அவர் என்ன பாக்குறதுக்கு கூடுற கூட்டம் இல்ல. அவர் ஒண்ணு சினிமா நடிகர் இல்ல. என்ன பேச போறார்? நேற்றைய முதலமைச்சரா இருந்தவர் இன்றைய எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவர் நாளைக்கு முதலமைச்சரா 100% வரப்போகக்கூடியவர் என்ன பேசுறார் அப்படின்னு கேட்கறதுக்காக கூட்டின கூட்டம் அது மிகச்சிறப்பா நடந்ததுங்க. செங்கோட்டையன் இருந்திருந்தாலும் அதுதான், இல்லைன்னாலும் அதுதான். அது ஒரு கோட்டை அப்படின்னு அங்க அதிமுக நிர்வாகிகள் நிரூபிச்சிருக்காங்க. இப்ப நீங்க அதிமுக கோட்டைன்னு சொல்றீங்க. இது கோபிச்செட்டிப்பாளையங்கிறது செங்கோட்டையனுடைய கோட்டை இல்லையா? அப்போ இல்ல அது என்னன்னு கேக்குறேன். அவருக்கான ஒரு ஓட்டுன்னு ஒண்ணு உண்டு. அவர் அந்த நம்பிக்கையில தான் தாவேக்கால இணைஞ்சிட்டு சொல்றாரு நான் வெற்றி பெறுவோம், நாங்க வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாங்க.
தம்பி, தமிழக அரசியல் நீங்களும் வயசு கம்மியா இருந்தாலும் கூர்ந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக அப்படிங்கிறது இட் இஸ் ஏ கல்ட் ஓரியன்டட் பார்ட்டி. புரட்சி தலைவர் இருந்த காலத்துல அவரை ஒரு கடவுளுக்கு இணையா வச்சு கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஏற்கனவே பல பேர் சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு பக்கத்துல போடுற ஜீரோ தான் மத்தவங்க எல்லாமே. அந்த இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது ஒண்ணு, புரட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரம் 2, புரட்சி தலைவி அப்படிங்கிற தாரக மந்திரம் 3. இந்த 3 தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு தனித்துவமான மரியாதை கிடைக்கும். இண்டிவிஜுவல்ஸுக்கு அங்க மரியாதை கிடையாது. ஒரு பழைய சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க, வாய் துடுக்கா ரொம்ப திமிரா பேசுன நெகமம் கந்தசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அதிமுக அந்த காலத்துல கோலோச்சனவர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவர் தான் தேர்தலில் நீங்க தடவை சீட்டு கேட்கலையா புரட்சி தலைவர்கிட்ட போய் அப்படின்னு கேட்டப்ப, நான் இங்க இருந்து என் செருப்பு அமுச்சு விட்டேன்னா சீட்டு வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொன்னாரா. அவர் அடுத்த நாளே கட்சி விட்டு நீக்கினாங்க, அது வேற விஷயம். அதிமுகவுல அந்த இரட்டை இலை அப்படிங்கறத தாண்டி யாருக்கும் ஒரு செல்வாக்கான தனித்துவமான ஒரு முகம்னு ஒண்ணு கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் பின்னாடி திரண்டு நிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கட்சி அவர் பின்னாடி இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், மேலவை உறுப்பினர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. பாராளுமன்ற மேலவை உறுப்பினர்கள், கிளை செயலாளர்ல இருந்து யாரும் தாவி போகல. அப்படின்னா அந்த இரட்டை இலை இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்குது. அவர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் இரட்டை இலை. இரட்டை இலையை தாண்டி ஒரு தலைவர்கள் வந்தது கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட. இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் வர இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கிறாங்கன்னு போற போக்குல திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு போட்டு போயிருக்கிறாரு. அது அது எந்த, இப்ப நான் உங்ககிட்ட கேட்டா கூட நீங்க சொல்லுவீங்க அப்படி எல்லாம் எதுவும் இல்லைன்ட்டு. இவர் எந்த அடிப்படையில அப்படி சொல்றாரு சார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நான் அப்படி சொல்லலைங்க. இந்த புள்ள பிடிக்கிற கூட்டம், அதாவதுங்க ஒரு கட்சியில 10 ஆண்டு பயணிச்ச ஒரு ஆளு, இல்ல ஒரு 7 வருஷம் 5 வருஷம் பயணித்த ஆளு இந்த கட்சி விட்டு வேற கட்சிக்கு போயிட்டாரு அப்படின்னா கூட அதை ஒரு விதத்துல புரிஞ்சுக்கலாங்க. இரட்டை இலையால் புரட்சி தலைவரால் புரட்சி தலைவியால் முகவரி பெற்று வாழ்வு பெற்று வளம் பெற்று செங்கோட்டையங்கிற குள்ளம்பாளையத்துல தாண்டாத அந்த பேரை தமிழகம் முழுக்க அறிகிற அளவுக்கு பிரபலப்படுத்தின எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு 9 முறை ஆலமரத்தின் கீழே வேற எந்த செடியும் வளராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரால வெளியேற்றப்பட்டவர்கள் யார் அப்படின்னு ஒரு லிஸ்டையே வேற ஒரு நிர்வாகி முந்தா நாள் வாசிச்சார், நான் கேள்விப்பட்டேன். அமைதிக்கு பேர் போன இவரை விட கட்சிக்கு அங்க ஒரு பெரிய தூணா இருந்த முத்துசாமி அவர்கள் வெளியேறதுக்கு இவர் தான் காரணம். திரு தோப்பு வெங்கடாஜலம் வெளியேறதுக்கு இவர் தான் காரணம். இந்த மாதிரி எண்ணிலடங்காத நபர்கள் தான் அங்காளி பங்காளி சொந்தக்காரன் மாமே மச்சன டிரைவருடைய மனைவி இவங்களுக்கு மட்டுமே பொறுப்பை கொடுத்துக்கிட்டு வேற யாரையும் கட்சிக்குள்ள விடாம வச்சிருந்த ஒரு நபர் அவரு போன இடத்துக்கு விசுவாசம் காட்டுறதுக்கு முதல்ல அப்படி ஒரு பொழப்பு தேவையான ஒரு படத்தை, ஏதோ படத்துல இல்ல மன்னிக்கணுங்க, சன் நியூஸ்ல இன்னைக்கு பேசுறப்பதான் சொன்னேன். எந்த காலத்திலையும் தமிழர்கள் மனதை விட்டு மறையாத கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு பாட்டு 50லும் ஆசை வரும் அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதோட இன்னொரு தொடர்ச்சியா சொன்னேன், 80லும் அரசியல் ஆசை விடாது. 80 வயது கிட்டத்தட்ட தொட போறார். இன்னமும் நான் தான் போட்டியிடணும், நான் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, அண்ணன் நீங்க போதுமான அளவுக்கு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டீங்க, கட்சிக்கு இளரத்தம் தேவை, புதிய நிர்வாகிகளை நான் போடுறேன், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, உங்களுக்கு சட்டமன்றத்துல அந்த நேரத்தை பார்த்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா இல்ல ஒரு இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா அப்படின்னு பாக்குறோம். நீங்க வழிகாட்டும் ஒரு இடத்துல இருக்கணும். அப்படிங்கிறப்ப இனிமேல் நமக்கு சீட்டு கிடைக்காது, நம்ம பொழப்பு நடத்த முடியாது அப்படின்னு தான் ஒரு பச்சை துரோகி இந்த கட்சியை நான் இணைக்க போறேன்னு கபட வேடம்லாம் இட்டுக்கிட்டு ஒரு வாதத்துக்காக சொல்ற சார். இந்த பெங்களூர் புகழேந்தி கேசி பழனிசாமி எல்லாம் வெளியே இருந்து 4 வருஷமா கவா கவான்னு கத்துறாங்க. ஆனா இன்னைக்கு எந்த கட்சியிலயும் போய் சேரல, எந்த கட்சிக்கும் விலை போடல, ரூட்டை மாத்திக்கல, ஊட்ட மாத்திக்கல, வெளியிருந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க சரியான நபர்கள் நான் சொல்ல வரல. குறைஞ்சபட்சம் அவங்க கூட இந்த கட்சி விட்டு வேற ஒரு கட்சி நினைச்சு பார்க்கல. 2 மாதத்துக்கு முன்னாடி நான் கட்சியை ஒன்றிணைக்க போறேன்னு சொல்லி பொதுச் செயலாளருக்கு கெடு விதித்தார், கேடாய் போனார். அவருடைய நோக்கம் அது இல்ல, நமக்கு சீட்டு கிடைக்காது, நம்ம ஆதரவாளர்கள் பதவியெல்லாம் அங்க மாற்றப்பட்டது, சோ வெளியேறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சார். ஏன் சார் 2 பேரும், திரு பழனிசாமி அவர்களும் ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு பன்னீர்செல்வம் 2 பேரும் சேர்ந்து சசிகலாவை தினகரனை சேர்த்துறப்பெல்லாம் இவருக்கு அது தோணலையா? அதுக்கப்புறம் பன்னீர்செல்வத்தை நீக்கப்பட்டப்ப இவருக்கு எதுவுமே தோணலையா? அப்ப 4.5 ஆண்டுகள் அமைச்சரா சைரன் லைட் போட்டு சுத்தினப்ப இந்த கட்சியோட ஒற்றுமையெல்லாம் தெரியலையா? என்னைக்கு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு விடுங்கன அப்படின்னு சொன்னப்ப உடனே தாவரத்துக்கு முடிவு பண்ணிட்டு அங்க திமுக. இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு, காலகாலமா இந்த அதிமுக கழிவுகளை சுமக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா திமுகங்கிற செப்டிக் டேங்க். அங்க செப்டிக் டேங்க் ஓவர் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால இப்ப இந்த பனையூர் பங்கு தந்தை செப்டிக் டேங்க்கு அவரை
அந்த கழிவு அங்க போயிருக்குதுங்க. இவரு சொல்றாரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மத்தவங்களுக்கு இதுன்னு அங்க போய் அந்த ஜென்சிக்கு பக்கத்துல இந்த கெல்டிசி போய் நின்றுகிட்டு இந்த ஓஏபி ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குற இது போய் நின்றுகிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படி இப்படிலாம் சொல்றாரு. நீ முதல்ல ஓஞ்சிட்ட கூடியா இந்த தடவை நிக்க மாட்டேன்னு சொல்லு, அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லு. தேடி போனதே அதாவது இவரு சொல்லுவார், நான் மதிக்கக்கூடிய பழக்கருப்பையா, கெட்டு போவதற்கு கிளவியாகும் வரை காத்திருப்பானேன் அப்படின்னு துக்ளக் ஆண்டு விழாவில் பேசினாரு. அதான் சோரம் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், உனக்கு முகவரி கொடுத்த அதிமுக காட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கொலை துரோகிங்க, சாதாரண ஆள் இல்ல. சேர்ந்த என்னைக்கு அந்த பாஸ்கெட் பால் தம்பி அந்த புரூஸ்லி ஆனந்த் இன்னும் 2-3 பேரெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த காமெடியன்களை கூட்டிட்டு போய் புரட்சி தலைவியோட சமாதியில போய் கும்பிடுறிய, அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு நெஞ்சில குத்திட்டு முதுகுல குத்திட்டு போய் அந்த அம்மாவோட சமாதியில போய் நின்று கும்பிடுறிய, அந்த அம்மா சமாதியில திரும்பி படுத்திருக்கியா? இப்படிப்பட்ட ஒரு கொலை துரோகத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட அதை பத்தின ஒரு பயமோ கூச்ச நாச்சமோ இல்லாம என் முன்னாடி வந்து என்னையே வணங்குற மாதிரி சீன் போடுறியான்னு அந்த அம்மா திமிந்து இந்த புரண்டு படுத்திருக்கோம். அப்படிப்பட்ட கொலை துரோகி, குழந்தை முகம் படைத்த கொலைகாரன் செங்கோட்டையன். அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க போன இடத்துல இருக்க சொல்லுங்க. போய் விஜய் புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்க அப்படின்னு சொன்ன வாயு புரட்சி தமிழர் வாழ்க அப்படின்னு சொல்றதுக்கு உன் ஈகோ இடம் கொடுக்குது. அங்க போ விஜய் சார், விஜய் சார் விஜய்னு பேரை சொன்னீங்கன்னா உன முடிச்சு போடுவானுங்க, துரத்தி போடுவானுங்க. அந்த கழுத்து கூட்டம், அந்த காட்டு பிராண்டிங்க கூட்டம், இதுக்கு என்னது கட் அவுட்டுக்கு பால் ஊத்துற கூட்டம், ஏதோ விஜய் வந்து கடவுள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் கூட்டம். அதை போய் தம்பி சார் வாழ்க, தம்பி சார் வாழ்க அப்படின்னு போய் கூவ சொல்லுங்க. மானங்கட்ட பொழப்பு. ஏற்கனவே குள்ளம்பாளையத்தை தாண்டி இவர் யாரும் மதிக்க மாட்டாங்க. இவருக்கு இப்ப 4 நாளா பாத்தீங்கன்னா அந்த ஊசி போட்டீங்கன்னா, நரம்பு ஊசி போட்டீங்கன்னா கிழவன் கூட துள்ளி குதிப்பான அந்த மாதிரி துண்டை போடுறாரு. ஏர்போர்ட்ல அவரே பொட்டி தூக்கிட்டு வெளியே போவாரு. இந்த செட்டப் நம்ம பாஸ்கெட் பால் அல்லு அர்ஜுனாவா என்ன அர்ஜுனா அல்லு அர்ஜுனா அந்த ஆந்திராக்கார பையன், அவரு யாரே 4 பேர், ஆமா அவரு 4 பேர்ட்டு செட் பண்ணி ஒரே வருஷத்துல 4 கட்சி மாறின அகசாய சூரரு. அவரு செட் பண்ணி விட்ட உடனே அப்படியே தலைவருக்கு அப்படி ஜில்லு கட்டா இருக்குது. அவர் போச்சு சொல்லுங்க. அவருடைய அரசியல் அந்திம கால பயணத்தில் இறுதி பயணத்தில் இருக்கிறார் திரு செங்கோட்டையன். நிச்சயமா சார், நீங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது சொன்னீங்க, அண்ணன் அடுத்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்டதாகும், அதுக்கு ஒரு அப்ப என்னையே நீங்க தூக்குறீங்களான்ட்டு வெளியில போனங்கிற மாதிரி நீங்க பேசுனீங்க. இது வந்து செங்கோட்டையனுக்கு மட்டும் பொருந்துமா, இல்ல அதிமுக இருக்கக்கூடிய சீனியர் இப்ப எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் இதே நடவடிக்கை தான் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரா? நிச்சயமா பொருந்தும், நிச்சயமா பொருந்தும். இருக்கிறதுல சோ கால்டு சூப்பர் சீனியர் இவர் தான். சோ முதல்ல ஒரு தொகுதியில சார் ஒண்ணு யோசிங்க சார், அது ஒரு விதத்துல நீங்க வளர்ச்சி ஒரு மனிதன் அந்த இடத்துல ஜெயிச்சா அப்படின்லாம் நீங்க சொல்லலாம் சார். 9 முறை ஏறத்தாழ 9 5 45 வருஷம் ஒருத்தரே தான் எம்எல்ஏ அப்படிங்கிறப்ப அந்த கட்சி அதிமுகவில் ஒரு அடிப்படை நாதமே யாரு வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், மாவட்ட கவுன்சிலர் ஆகலாம். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். எங்க சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில பாமாயிலும் அரிசியும் அளந்து ஊத்திக்கிட்டு இருந்தவங்க சித்ரா அப்படின்னு பேருங்க. இப்போ அம்மா இருக்கிறப்ப முதல் தடவை வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு சாதாரண ரேஷன் கடையில தினக்கூலியா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பர்மனன்ட் போஸ்டிங் கூட அவங்களுக்கு கிடையாதுங்க. அவங்க இன்னைக்கு ஏற்காடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரா 5 ஆண்டுகளை நிறைவு பண்ணி மிகச்சிறந்த முறையில் அங்க பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறத பார்த்து இப்ப இருக்கிற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் 2வது முறையா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இதுதான் சார் அதிமுகவோட அடிநாதம். சாதாரண கோமணம் கட்டிக்கிட்டு சிலுவம்பாளையத்துல ஏர் விழுந்த விவசாயி எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகிறாரு, முதலமைச்சர் ஆகிறாரு. இதுல நான் பன்னீர்செல்வத்தையும் சேர்த்துக்கிறேன். ரோசி டீ கடை வச்சுட்டு இருந்த பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சரா. இந்த மாதிரி அதிசயங்களை நீங்க வேற எந்த கட்சியிலயாவது பார்க்க முடியுமா? திமுகவுல கற்பனையில நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த மாதிரி இந்த அதிமுகவோட அடிநாதமே அதுதான். அப்படிங்கிறப்ப 45 வருஷம் நானே தான் இந்த சீட்ல உட்காந்துருப்பேன், யாரையும் உட்கார விட மாட்டேன்னா அவருக்கு கீழே எப்படி கட்சி வளர்ந்தது? தயவு செஞ்சு உங்க ரிப்போர்ட்டர் இருந்தா கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் அனுப்பி கேளுங்க. இவரால் வெறுத்து போய் இந்த கட்சி விட்டு ஓடினவங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா நான் படிச்சுன்னா 1 மணி நேரம் ஆகும். நான் உங்களுக்கு வெளியில பிரபலமா தெரிஞ்ச பேரை மட்டும்தான் சொன்னேன். அத்தனை பேர் வெளியேற்றத்துக்கு காரணமா தன்னந்தனியா தானே ஒரு மனிதனா அங்க கட்சியை வந்து கைக்குள்ள வச்சுட்டு இருந்தார். அதை எடப்பாடி பழனிசாமி கம்ப்ளீட்டா இது பண்ண விரும்பினார், சரி பண்ண விரும்பினார். எதனால் இவருன்னா எடப்பாடி பழனிசாமி குடும்ப அரசியல் பண்றாருன்னு வாய் கூசாம எதிரி கூட சொல்ல மாட்டாங்க. மு.க. ஸ்டாலின் கூட சொல்ல மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி குடும்ப அரசியல் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு இளைஞர்களுக்கு அடுத்ததுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க இவர் தாவேக்கால பேட்டி இவர் என்ன சொல்றாருன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு இவர் இங்க அப்படியே பேசுறாரு. கொடுக்க சொல்லுங்க, இந்த முதியவரை கொடுக்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட அதாவது காடு வாங்குறது ஊடு போங்கிறப்ப துண்டு போட்டுட்டு போறாருல,
உண்மையாலுமே இவர் வந்து அப்படி தமிழ்நாட்டு அரசியலை தூக்கி நிறுத்தின ஒரு மாற்றம். ஒரு 40 50 வருஷமா இந்த கட்சி சோத்தை தின்னுபிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு கொலை துரோகம் பண்ணிட்டு அங்க போய் ஒரு நடிகன் பின்னாடி எம்ஜிஆர் உடனே நடிகங்காதீங்க, எம்ஜிஆர் அப்படிங்கிறவரு காங்கிரஸ்ல 10 ஆண்டுகள் பயணிச்சு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட திமுகவில் ஒரு 15 ஆண்டுகள் பயணிச்சு, அரசியல் அனுபவம்னா என்னன்னு முழுக்க தெரிஞ்சு சாதாரண மனுஷனோட பசி என்ன, பசி கொடுமை என்ன, எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு குமுதத்திலேயோ ஏதோ அந்த காலத்துல எழுதுனதை நான் படிச்சிருக்கேன். பின்னாடி துக்ளக்லயும் அது வந்தது, குமுதத்திலயும் வந்தது. அதுல வந்து நான் 10 பைசா காசு இல்லாம நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், கண்டியில இருந்து எங்க குடும்பம் இங்க குடிபெயர்ந்தப்ப அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சாதாரண மனுஷனோட கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் தெரிஞ்சு அவர் அந்த உச்சநிலையை தொட்டார். அவர் வெறும் நடிகர்னு யாராவது சொன்னானா அவன் மனநிலை சரியில்லாதவன் அர்த்தம். ஆனா பான் வித் சில்வர் ஸ்பூன் இல்லைங்க, டைமண்ட் ஸ்பூனுங்க இந்த விஜய். அவங்க அப்பா அந்த காலத்திலேயே பெரிய டைரக்டர். அவர் கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா, ரேஷன் கடைனா என்னன்னு தெரியுமா, அந்த ரேஷன் கடையில போடுற அரிசியை வாங்கிதான் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை பேரு அவங்க வயிற்று பசியாத்திக்கிறாங்க அப்படிங்கிற கஷ்டம் தெரியுமா. பான் வித் சில்வர் ஸ்பூனு, பன்னீர்ல குளிச்சு சென்ட்ல வாய் கொப்பளிச்சு ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ற மனுஷனுக்கு விஜய்க்கு என்ன கஷ்டம் தெரியும். ஆனா என்னமோ நாங்க தமிழை வளர்த்தோம், திராவிடத்தை வளர்த்தோம், பண்பாட்டை வளர்த்தோம், வெங்காயத்தை வளர்த்தோம் அப்படின்னு 50 60 வருஷமா கதை விட்டுட்டு இருக்கிறானுங்களே. இன்னமும் இந்த தமிழ்நாடு கேடு கெட்டு போய் ஒரு சினிமா நடிகன் பின்னாடி சுத்துற ஒரு 3ஆம் தர கூட்டமா இருக்குதுன்னு நினைச்சு பார்த்தா என்ன சார் அந்த ஆள் சாதனை பண்ணோம். நடிகனை நம்பி, அதுவும் ஒரு ஒரு பொம்பளை வந்து அந்த செத்து போன ஒரு அம்மா சொல்லிச்சான், உங்களை பார்ப்பதற்காக என் குழந்தை மரித்து போனால் கூட பரவாயில்லன்னா, அதாவது வேற பேசிருக்கான். பெண்மணியே கிடையாது, பெண்மைங்கிற அந்த பெண்மைத்தனமே இல்லாத ஒரு பெண்மணின்னு நினைக்கிறேன். ஏன் சார், ஒரு நடிகை நீ கஷ்டப்பட்டு உன் புருஷன் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்தி நீ 10 மாசம் வயிற்றுல சுமந்து கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து அந்த பிள்ளைய போய் பழி கொடுத்துட்டு ஒரு அரிதாரம் பூசின நடிகை உன் புருஷனை வீட்டுல விட்டுட்டு நடிகனை பார்க்க போய் பெத்த பிள்ளைய பழி கொடுத்துட்டு வந்து அந்த பொம்பளை அப்படி பேசுதுன்னா அதெல்லாம் என்ன கணக்குல நீங்க சேர்த்துவீங்க? கேவலமா இல்ல தமிழன் என்ற ஒரு குணமுண்டு, தனித்தே அதற்கு ஒரு குணமுண்டுங்கிற காலகாலமா சினிமா தியேட்டர்லயே போய் தேடிட்டு இருக்கிறீங்களாடா அவங்க சீஃப் மினிஸ்டர். வெக்கமா இல்ல? என்ன விஜய்க்கு தகுதி இருக்குது? இதுல ஒரு காலத்துல தைரியமா பேசுற அன்புமணியும் டாக்டர் ராமதாஸையும் நான் ஏத்துக்கிறேன். ஒரு சினிமா நடிகன் என்ன தகுதி இருக்குது அவனுக்கு? விஜய்க்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம் தெரியுமா? மக்களுக்காக நீங்க குரல் கொடுத்திருக்காங்க. எல்லாம் பானித்து சில்லர் என்னமோ சினிமாவில் டைலாக் பேசுற மாதிரி பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். 41 பேர் கொன்ன கொலை குற்றவாளி, 11 பச்சிலம் குழந்தைகள் உட்பட 41 பேர் செத்து போனதுக்கு ஜோசப் ஸ்டாலின் முதல் காரணம். ஏன்னா பெரிய எம்ஜி ராமச்சந்திரன் நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் லேட்டா போய் கொண்ட கொலை குற்றவாளி இந்த ஜோசப் விஜய். இதுல வந்து எனக்கு என்ன வருத்தம்னா, அன்னைக்கு எல்லாம் பேசுறப்ப ஒண்ணு திமுக அரசாங்கம் தான் காரணம்னு சில பேர் பேசினாங்க, சில பேர் பார்த்தா விஜய் தான் காரணம். நான் ஒருத்தன் தான் சார் அன்னையில இருந்து ரங்கராஜ் பாண்டே பேசினார் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் சொல்றேன், சிபிஐ ஃபைண்டிங் வரும். இந்த 41 பேர் செத்து போனதுக்கு இந்த நாட்டுக்கே தேவைப்படாத ஒரு பேரை வச்சுட்டு ஜோசப் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கமும் அவரும் காரணம், அவருடைய காவல்துறை காரணம், அதுக்கு இணையா இந்த ஜோசப் விஜய்கிற கொலகாரம் காரணம். நிச்சயமா சார். இறுதியாக ஒரு கேள்வி. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருக்கின்ற வரை ஒரு அமைதியானவர், நல்ல ஒரு எந்த கெட்ட பேரும் இல்லாம இருந்துச்சு. இப்போ தாவேக்கால இருந்ததுக்கு அப்புறம் அந்த வாச்சாத்தி முதற்கொண்டு அந்த பிரச்சனை எல்லாம் வெளியில கொண்டு வருது. அவரு பாலகிருஷ்ணன் அவரு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறாரு, அவர் பேசுனது இது 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 இந்த கட்டத்துல இது எல்லாமே வெளியில வருது சார். ஏன்னா நாங்க பாக்குறது செங்கோட்டையன் ஒரு அமைதியான ஒரு அமைச்சர், நல்ல அமைச்சர்னு எங்களுக்கு ஒரு வெளிக்குமா தெரிஞ்சாலும் இப்போ அவரு என்னென்ன விஷயங்கள் பண்ணாரு, எந்த துறையில ஊழல் பண்றாங்க எல்லாம் பேசி வெளியில கொண்டு வராங்களே. பொதுவா சார் அந்த கம்யூனிஸ்ட்ல யாருன்னு சொன்னா, இந்த 10 கோடியா 15 கோடியா எந்த கம்யூனிஸ்ட் சொன்னாங்க? செஞ்சோட்டு கடை ஒரு காலத்துல ஆமா செங்கோடி தூக்கிட்டு தெரிஞ்சவனுங்க. அவரு ஆமா ஆமா அவரு சொல்லியிருக்கிறாரு, திமுகவோட தொங்கு சதை 6ஆம் விரல அறிவாலயம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூக்கி எறிஞ்ச எச்ச எலும்புகளை கடித்து திங்கும். இவங்களுக்கு பேசுறதுக்கு முதல்ல யோகியதையே இல்ல. இது வந்து சார் ஒருத்தர் ஒரு கட்சி விட்டு போனாங்கன்னா விமர்சனம் வைக்கிட்டு சார், அது அது ஓகே. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கலையா? இன்னைக்கு பேசு பொருளாகிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு செங்கோட்டையன் யாருங்கிறத வந்து வெளிக்கொண்டு வரும் விதமாக எதிர்கட்சியோ இல்ல மித்த இதர கட்சிகளோ யாரோ பேசுறாங்களா, பேசி வெளியில கொண்டு வராங்களா? அன்னைக்கு என்ன நடந்தது? அன்று அம்மா ஆட்சியில் அது ஒரு சின்ன கரும்புள்ளி சார் நடந்த சம்பவம். வனத்துறை அமைச்சரா இருந்தவர் இவரு. அந்த சம்பவம் பெரும்பாலும் இன்னைக்கு ஒரு 25 30 ஆண்டுகள் ஆனதுனால யாருக்குமே தெரியல. அதுல செங்கோட்டையன் அதுக்கான பொறுப்பு, அவர் பேசுனது அடாவடியா சில விஷயங்கள் பேசுனது, இதுக்கெல்லாம் ஒரு பொறுப்பானவர் தான். ஆனா அது இருக்கிறப்ப பேசுறதை விட்டுட்டு அவர் வெளியே போறோன்னே பேசுறதுங்கிறது தர்மம் இல்லைங்க, நியாயம் இல்லை. போயிட்டு வரட்டும். வாலிப வயோதிக அன்பர் அங்க போய்
இளைஞர்களுக்கெல்லாம் வழி விடட்டும், நல்ல வாய்ப்புகள் கொண்டாட்டும். விஜய்க்கு பெரிய பீஸ்மாச்சாரியா இருக்கட்டும். நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிங்க.